ஒரு ஊர்ல ரதி மதி அப்படின்னு 2 அக்கா தங்கச்சி இருந்தாங்க. அதுல ரதி ரொம்ப நல்லவன், மதி கொஞ்சம் பொறாம குணம் கொண்டவன். 2 பேரும் மார்க்கெட்ல ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. என்ன ரதி எப்படி இருக்க, என்ன மதி எப்படி இருக்க, சரி வா நான் புதுசா கட்டிருக்க வீடை உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு ரதி மதியை கூட்டிட்டு போனான். ரதி மதி கிட்ட அவளோட புது வீடை காமிச்சா. அக்கா வீடு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டான். அதுக்கு மதி நல்லா தண்டியமா இருக்கு அப்படின்னா. ரதி சரி வாக்கா உள்ள போய் வீட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா. அதுக்கு மதி இல்லடி அம்மா, எங்க வீட்டுக்கார் பசியோட காத்துட்டு இருப்பார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. வீட்டுக்கு வந்த மதி ஐயோ 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 என் நெஞ்சே வலிக்குதுங்க, எனக்கு மயக்கமா வருதுங்க, ஏங்க என்னால முடியலங்க அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னார். மதியோட வீட்டுக்கார ஏண்டி என்னடி ஆச்சு உனக்கு, நல்லா தாண்டி காலைல போன அப்படின்னு கேட்டார். அதுக்கு மதி ஏங்க என் தங்கச்சி என்னை விட பெரிய வீடு கட்டிட்டாளுங்க, அதை நினைச்சு எனக்கு வயிறே எரியுதுங்க, எனக்கு மயக்கமா வருதுங்க அப்படின்னு. அதுக்கு மதியோட வீட்டுக்காரு ஏண்டி கவலைப்படுற, இந்த ராஜாங்க எதுக்கு இருக்க, நம்ம மந்திரவாதி கிட்ட சொல்லி சோழியை முடிச்சிடுவோம் அப்படின்னா. அதுக்கு மதி வாங்க முதல்ல மந்திரவாதி கிட்ட போவோம், அப்பதான் எனக்கு நிம்மதி அப்படின்னா. 2 பேரும் மந்திரவாதியை பார்க்க போனாங்க. மந்திரவாதி கிட்ட ரதி ஏதாவது பண்ணணும், அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதவணும் அப்படின்னு கேட்டாங்க. மந்திரவாதி ராஜாங்கம் நான் உனக்கு ஒரு பேய் கண்ணாடி தரேன், அந்த கண்ணாடியை கொண்டு போயிட்டு ரதி கிட்ட கொடுத்துரு, அப்புறம் நடக்கிறத பாரு அப்படின்னு சொன்னான். மதுவும் ரதி வீடு குடி போகிற அன்னைக்கு அந்த கண்ணாடியை அவளுக்கு பரிசாக கொடுத்தான். ரதி ரொம்ப நன்றி அக்கா, என்னோடய வீட்டுக்கு வந்ததுக்கு இவ்வளோ பெரிய பரிசு கொடுப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு நைட்டு ரதியும் அவன் வீட்டுக்காரும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரே சவுண்டு. உடனே ரதி வீட்டுக்காரர் எழுந்திரிச்சு சுற்றி முற்றி பார்த்தாரு. யாரோ சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அப்புறம் கண்ணாடியில் யாரோ தெரிகிற மாதிரி கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்தில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ரதி எந்திரிச்சு பார்த்ததும் அவர் கணவர் மயக்கடைஞ்சதை பார்த்து ஒரே அழுதா. ரதி மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அவளோட கிருஷ்ணர் கோயிலுக்கு போனான். அங்கே போயிட்டு கிருஷ்ணா உன்னை விட்டால் எனக்கு யாருமே கிடையாது, நீ தான் என் கணவரோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு அழுதான். அன்னைக்கு இரவு ரதியோட கனவுல கிருஷ்ணர் வந்தார். ரதி நீ என்னோட பக்த, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் சொல்கிறத கேள், உன்னோட பெட்ரூமில் இருக்க அந்த கண்ணாடியை கொண்டு போய் என்னோட கோயிலில் இருக்க தெப்ப குளத்தில் போட்டுட்டு வந்துடு எல்லாம். ரதி அந்த கண்ணாடியை கொண்டு போயிட்டு கோயிலுக்கு அருகே இருந்த தெப்ப குளத்தில் தண்ணியில் மூழ்கடிச்சு போட்டுட்டு வந்துட்டான். ரதி அங்கேருந்து போன பிறகு அந்த தண்ணியிலேருந்து ஒரு பூதம் வெளியே வந்துச்சு. அது அந்த கண்ணாடியில் இருந்த பூதம். இந்த நிலைமைக்கு காரணமான மதியும் வீட்டுக்காரையும் அது நேராக வீட்டுக்கு போய் பழி வாங்கி கொன்னுடுச்சு.